ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வெள்ளியான் கரியான் மணிநிறவண்ணன் விண்ணவர் தமக்கிரை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேழுமுண்டுமிழ்ந்தான் தொள்ளு நீர் முண்டு கொண்டு சாமரை கத்தை சந்தனமுந்தி வந்தசை தெள்ளு நீர் புறவில் திருக்கோட்டியூரானே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கோஷ்டி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோட்டியூர் ஸ்தல புராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்திலே சனத்குமார சம்ஹிதையிலே புண்ணிய கஷேத்திர பிரஸ்தாவம்னு சொல்லக்கூடியதான பாகத்தில் ஸ்ரீ கோஷ்டிபுர மகிமைன்னு சொல்லக்கூடியதான ஸ்தல புராணத்திலே 2வது அத்தியாயத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த 2வது அத்தியாயத்தினாலே ஹிரண்ய வதத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனோட கலந்து ஆலோசனை பண்ணினதான பிரகாரமும், அதோடு கூட ஹிரண்ய சம்காரத்திற்காக எம்பெருமான் எடுத்துக்கொண்டதான சங்கல்பமும் இந்த அத்தியாயத்தினாலே வர்ணிக்கப்படுகிறது. கன்வ மகரிஷியும் நாரத மகரிஷியும் சத்தியலோகத்திலே போய் பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கோஷ்டி கஷேத்திரத்தினுடையதான மகிமையை மேலும் சொல்ல வேணும் என்பதா பிரார்த்திக்கிறார். அப்போ பிரம்மாவானவர் நாரதரை பார்த்து சொல்றார், ஹே உத்தமமான நாரதா, உனக்கு அத்தியுன்னதமான இந்த கோஷ்டி கஷேத்திரத்தினுடைய மகிமையை சொல்லப் போகிறேன், விஸ்தாரமாக சொல்லப் போகிறேன், நிலைத்த மனசோடு ஸ்திரமான புத்தியோடு கூட கேளு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடியதான தர்ம சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, ஏதானும் ஒரு புண்ணிய விசேஷத்தை தரக்கூடியதான சரித்திரத்தை, ஒரு ஸ்தல புராணத்தை, பகவானுடையதான பிரதாபத்தை, பாகவதாளுடையதான மகாத்மியத்தை கேட்கிற போது தியானம் பண்ணுவதற்கும் தபஸ் பண்ணுவதற்கும் எப்படி மனசை ஒருமுகப்படுத்தி சிரத்தையோட கூட நிஷ்டையா கேட்கிறோமோ அந்த மாதிரி கேட்கணும்னு தெரியறது. அப்படி கேட்டாலே அந்த விஷயம் நமக்கு மனசுல பதியறது, அதுக்கான ஆத்மலாபம் ஏற்படுறதுன்றதா பிரம்மாவினுடையதான இந்த வாக்கில இருந்து தெரியறது. அதுவும் பிரம்மா யாருக்கு சொன்னார்ன்றதையும் பார்க்கணும். நாரதருக்கு சொல்றார். நாரதர் ரிஷிகள்ல வசந்தவராக இருக்கக்கூடியவர், நாரத பக்தி சூத்திரம் எல்லாம் கூட பண்ணினவர். அப்பேற்பட்ட மகா பக்திமானாக இருக்கக்கூடிய நாரதர், மகா தபஸ்வியாக இருக்கக்கூடிய நாரதருக்கு பிரம்மா சொன்ன வார்த்தை. அப்படி இருக்கிறச்ச நாமெல்லாம் எம்பெருமானை பற்றி கேட்கிற போது சொல்கிற போது எத்தனை ஸ்ரத்தையாக இருக்க வேணும் அப்படின்ற தர்ம சூக்ஷ்மமானது இங்கே நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இப்போ நாரதர் ஸ்ரத்தையா கேட்க பிரம்மாவானவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹிரண்யகசிபுன்னு சொல்லக்கூடிய அசுரன் தன்னுடைய பலத்தினாலே அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாகி என்ன குறித்து நெடுங்காலம் உக்கிரமான தபஸ் பண்ணினான் அப்படின்னு பிரம்மா சொல்றார். இனிமேல் வரப்போறதெல்லாம் பிரம்மாவினுடையதான வார்த்தை. அப்படி ஹிரண்யன் என்ன குறித்து தபஸ் பண்ணினான். ஹே நாரதா, அவனுடைய தபஸனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன இந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டு நம்ம மேல இத்தனை பிரதிபக்தியோடு கூட இத்தனை காலம் தீவிரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுத்து. சரின்னு ஒரு நாள் அவனுக்கு முன்னால வரம் கொடுக்கலான்னு போய் நின்னேன். அவன் ஒரு வரம் கேட்டான். அந்த வரத்தையே நான் கொடுத்துட்டேன். அந்த வரத்தை என்னிடத்துல இருந்து வாங்கிண்டா விட்டு அவனுக்கு அகங்காரமும் கர்வமும் கோபமும் தான் என்கிற சர்வாதிகார புத்தியும் அதிகமா போயிடுத்து. ஏண்டா அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்தோன்னு நானே உணரும்படியாக அவன் நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி பீட்டிகையோட கூட ஆரம்பிக்கிறார். என்ன வரம் கொடுத்தீங்க சுவாமி அப்படி அவனுக்கு அப்படின்னு நாரதர் பிரம்மாவின் இடத்துல கேட்கிறார். பிரம்மா சொல்றார், எல்லா லோகங்களுக்கும் காரணமா ஜெகத்காரணமாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன். அவன் ஒருத்தந்தான் சுதந்திரமா செயல்பட முடியும். அவன் தவிர மற்றவாள்லாம் அவனுடையதான கட்டளைக்கு அவனுடையதான நியமனத்துக்கு உட்பட்டுதான் இருக்கா. அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணனாலே கூட அவனுக்கு மரணம் நேரக்கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டான். ருத்ரனாலே அவனுக்கு மரணம் நேரக்கூடாது, வரம் கொடுக்கிற பிரம்மா என்னாலே அவனுக்கு மரணம் நேரக்கூடாது, தேவர்களினுடைய தலைவனான இந்திரனாலே அவனுக்கு மரணம் நேரக்கூடாது, அஷ்டதிக்பாலகால்னு சொல்லி இந்த லோகத்தை 8 திசைகளில இருந்து பாதுகாக்கிறாளே அந்த திக்பாலகாலால அவனுக்கு மரணம் நேரக்கூடாது, சித்தர்களாலோ யக்ஷர்களாலோ கிண்ணறர்களாலோ தேவர்களாலோ மனிதர்களாலோ அசுரர்களாலோ ராட்சசர்களாலோ பிசாசங்களாலோ ஜந்துக்களாலோ துஷ்ட மிருகங்களாலோ பறவைகளாலோ
ஆயுதங்களாலோ உயிருள்ள வஸ்துவாலோ உயிரில்லாத வஸ்துவாலோ இப்படி எதனாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டான். அவன் முதல்ல என்ன கேட்க ஆரம்பித்தான்னா, நான் சாகக்கூடாது, எனக்கு மரணமே ஏற்படக்கூடாது, நான் சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டான். இந்த மரணம் இல்லாமல் பண்ணக்கூடிய வரமோ மோட்சமோ தரதுகள்லாம் எனக்கு அதிகாரம் இல்லை, அதெல்லாம் ஜெகத்காரணனா சர்வ நியந்தாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய சக்தி, எனக்கு அத்தனை போராதுன்னு நான் சொன்னேன். அப்படியானா இந்த வரத்தை கொடுங்கன்னு நீட்டி முழக்கி இப்படியான ஒரு வரத்தை கேட்டான். நானும் சரி, தபஸ் பண்ணிட்டான். உக்கிரமான உத்தமமான நிஷ்டையோடு கூட தபஸ் பண்ணினான். அந்த தபஸுக்கு மகிழ்ந்து அவனுக்கு முன்னால வந்துட்டு அவன் கேட்கிற வரத்தை இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி சரி ததாஸ்துன்னு வரத்தை கொடுத்துட்டேன். உடனே நான் கொடுத்த வரத்தினாலே கர்வம் ஏறியவனா, இந்த லோகத்துல தனக்கு சமானமானவா ஒருத்தரும் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதான அகங்கார புத்தியோட கூட சமுத்திரத்தினாலே சூழப்பட்ட இந்த பூமியை ஹிம்சித்துக் கொண்டு அதிகார ராஜ்யம் பண்ணி கொண்டு வந்தான் ஹிரண்யன். அவனுக்கு சத்துருக்கள்னு யாரெல்லாம் இருந்தாலோ, அவனுக்கு ஆகாதவான்னு மனசுல யாரெல்லாம் படுறாலோ அவளையெல்லாம் சம்ஹாரம் பண்ணிண்டு அப்படி வாழை குலையை அறுத்து தள்ளுவது போல எல்லாரையும் வெட்டி வீழ்த்தி கொண்டு ஒரு அராஜகம் பண்ணி கொண்டு வந்தான் பல காலம். திக்பால காலையெல்லாம் ஜெயித்தான். யக்ஷ கிண்ணற கந்தர்வ தேவ ராட்சசர்களை எல்லாம் ஜெயித்தான். அதன் பின்னாலே தேவர்களோடு கூட சண்டை போட்டு தேவர்கள் தலைவனான இந்திரனையும் கூட ஜெயித்தான். இந்த மூவுலகங்களிலும் இவனுக்கு எதிரிகள் இல்லைன்னு சொல்லும்படியா, அல்லது இவனை பார்த்தாலே இவன் பேரை கேட்டாலே அவ ஓடி போய் ஒளிஞ்சுகிறபடியாக இவனுடையதான ராஜ்யமும் இவனுடையதான கொடுங்கோலாட்சியும் இருந்து கொண்டு வந்தது. இப்படி இந்த பூலோகம் முழுக்க தன்னுடையதான கட்டுக்கோப்பிலே வைத்துக் கொண்டிருந்தான். பூலோகம் மட்டுமல்லாமல் அந்தரிக்ஷம்னு சொல்லக்கூடியதான புவர்லோகத்தையும் தன்னுடையதான கட்டுக்கோப்பிலே வைத்துக் கொண்டிருந்தான். தேவர்களினுடைய வசிப்பிடமான ஸ்வர்கலோகத்தையும் தன்னுடைய கட்டுக்கோப்பிலே வைத்துக் கொண்டிருந்தான். இப்படி பூலோகம், அந்தரிக்ஷம், ஸ்வர்க்கம்னு சொல்லக்கூடிய 3 உலகங்களையும், பூர்புவ சுவகான்னு சொல்லக்கூடியதான 3 லோகங்களையும் தன்னுடைய கட்டுக்கோப்பிலே வைத்துக் கொண்டு அங்க இருக்கிற பிரதி ஒருத்தரும் கூட இவனை பார்த்தா இவனுடைய பேரை கேட்டா நடுங்கும்படியாக நடந்து கொண்டு வந்தான். இப்படி இவனுடைய கொடுங்கோல் ஆட்சி தலைவிரித்தாடி கொண்டு வந்தது. இதனால முக்கியமாக பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னா, பாதிக்கப்படாதவா யாருன்னு சொன்னா வேணா அந்த கேள்வி சரியா இருக்கும். லோகமே இவனால பாதிக்கப்பட்டது. யாரானும் தர்மத்தை அனுஷ்டித்தார்களானா அவால சம்ஹாரம் பண்ணிட்டு வந்தான். ரிஷிகள் யாகமோ யக்ஞமோ தபஸோ பண்ணினா அவால சம்ஹாரம் பண்ணினான். பகவன் நாமாவை ஜபிக்கக்கூடிய பாகவதாலையெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு வந்தான். யாரும் பகவானுடைய ஸ்ரீபாத இலச்சினையான திருவன்காப்பெல்லாம் இட்டுக்கொள்ளக்கூடாது, மற்ற தேவதைகளினுடைய சின்னங்களை எல்லாம் தரித்துக் கொள்ளக்கூடாது, யாரும் பகவானுடைய நாமத்தையோ மற்ற தேவதைகளினுடைய மந்திரங்களையோ ஜபிக்க கூடாது, எல்லாருக்கும் தானே ஈஸ்வரன், எல்லாருக்கும் தானே பரபிரம்மம் என்பதாகவே நினைத்துக் கொண்டு கர்வத்தோடைய கூட வாழ்ந்துட்டு வந்தான் அவன். இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா, இந்த அசுர அதிபதியாக இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு தன்னிடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் ஐஸ்வர்யம் இல்லை. ஏன்னா 3 லோகங்களையும் ஜெயித்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறபடினாலே 3 லோகங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யமும் நம்மளுடையது. கல்பக விருட்சம் நம்முடையது, காமதேனு நம்முடையது, அக்ஷய பாத்திரம் நம்முடையது, பாரிஜாத விருட்சம் நம்முடையது. இப்படி எல்லாம் நம்முடையதான் கண்ட்ரோல் இருக்கிறபடினாலே குபேரனும் நமக்கு அடங்கி போயிட்டான், திக்பாலகா அடங்கி போயிட்டா, பல தேவர்கள் நம்ம கீழே இருக்கா இப்போ. ஆகையினால நம்ம காட்டிலும் உசந்த ஐஸ்வர்யம் ஒருத்தனிடத்துல இல்லை. நம்மளை எதிர்க்கக்கூடியதான வீரமோ சாமர்த்தியமோ ஒருத்தருக்கும் இல்லை. ஆகையினாலே பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள்லாம் பெரிய தெய்வங்கள், அவளாலதான் லோகம் இயங்குறதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் ஒண்ணுமில்லை. இப்படி இத்தனை தேவர்களையும் என்னுடைய கட்டுக்கோப்பிலே கொண்டு வந்த நான் அவளை என்னுடைய கட்டுக்கோப்பில கொண்டு வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதனாலதான் உஷாரான வரம் கேட்கறச்சே என்ன கேட்டேன், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களாலே கூட மரணம் நேரக்கூடாதுன்னு சேர்த்து கேட்டுட்டேன். ஆகையினால எனக்கு சமானமானவா ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லும்படியா கர்விஷ்டனா கர்வத்தோடு கூட ஆடிட்டு இருந்தான். அப்படி அவனுடையதான அகங்காரம் தலைக்கு மேல போனபடினாலே குழந்தைகளுக்கெல்லாம் அக்ஷராபியாசம் பண்ணி முதல்ல பகவானுடைய நாமாவத்தான் குழந்தைகளுக்கு சொல்லி வைப்பா. அக்ஷரானாம் அகாரோஸ்மின்னு, அக்ஷரங்கள்ல நான் அகாரம்னு சொல்லக்கூடிய ஆ என்கிற எழுத்தாக இருக்கிறேன்னு பகவத்கீதையில கண்ணன் சொன்னானே, அந்த எழுத்தை குழந்தைகளை விட்டு அக்ஷராபியாச சமயத்திலே எழுதுகிற போது சாட்சாத் பகவானை எழுதினதாகிறது. சில பேர் ஸ்ரீ ஹரிஹி அப்படின்னு பெருமாளுடைய நாமாவை எழுதுவா, சில பேர் ராமநாமாவை எழுதுறவா உண்டு, சில பேர் திருவஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயண அஷ்டாட்சரி மந்திரத்தை மூல மந்திரத்தை எழுதுறவா உண்டு.
இப்படி எல்லாம் பகவத் சம்பந்தமாவே எழுதிண்டு பகவானுடைய அனுகிரகத்தினாலே அந்த குழந்தைக்கு ஹயக்ரீவ கட்டாட்சம் ஏற்பட வேண்டும் என்பதாக அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கிறது தான் வழக்கம். அந்த வழக்கத்தையே மாத்தி இவனுடைய மந்திரம் போலே நமோ ஹிரண்யாய அப்படின்னு சொல்லி ஹிரண்யனை நான் வணங்குகிறேன் என்பதாக அந்த மந்திரத்தையே மாத்துட்டான். 5 வயசுல அக்ஷராபியாசமாற குழந்தைகள்லாம் வேற வழியே இல்லாம பிருகஸ்பதிகளா இருக்கக்கூடியவா நமோ ஹிரண்யாயன்னு எழுதி வைத்து அக்ஷராபியாசம் பண்ணி வைத்தா முதல்ல அந்த குழந்தையினுடைய வாயிலே வரக்கூடிய நாமா இவனுடைய பெயராக இருக்க வேண்டும். யாகம் பண்றவாள்லாம் ஹிரண்யாய ஸ்வாகா ஹிரண்யாய வசட்டுன்னு சொல்லி இவனுக்கு அவிஸ் கொடுக்கணும். தபஸ் பண்றவாள்லாம் ஹிரண்யாய நமகான்னு சொல்லி ஹிரண்ய நாமத்தினாலே ஜபம் பண்றோம், தபஸ் பண்ணணும். இப்படி தேவர்களுக்கு சேர வேண்டியதையெல்லாம் கெடுத்துட்டான், தேவதைகளுக்கு சேர வேண்டியதெல்லாம் கெடுத்துட்டான், பகவானுக்கு சேர வேண்டியதான பூஜை புனஸ்காரங்களை எல்லாமும் கெடுத்துட்டான். இந்த லோகத்திலே உத்தமாலா இருக்கக்கூடிய பிராமணா அவ பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம், அதுல விடக்கூடியதான அர்க்யஜலம் இதெல்லாம் தேவர்களுக்கு ரட்சை. அவ நித்தியம் பண்ணக்கூடிய வைஸ்வதேவம் முதலான அனுஷ்டானங்கள் ஔபாசனம், இந்த அக்னியிலே சமர்ப்பிக்கக்கூடியதான அன்னம் தான் தேவர்களுக்கு அன்னம். ஹவ்ய கவ்யங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவத் காரியங்கள் என்ன, வைதிக காரியங்கள் என்ன, பித்ரு காரியங்களான சார்த்தம் என்ன, இதிலெல்லாம் சமர்ப்பிக்கக்கூடியதான ஹவிசுக்கள் அன்னங்கள் இதெல்லாம் தான் தேவதைகளுக்கு போக்கியம். ஒரு யாகமோ யக்னிமோ ஹோமமோ பண்ணி தேவதைகளை குறித்து சுவாகான்னு சொல்லி ஒரு உத்தரன் நெய்ய குட்டினோமானா அந்த நெய் தான் அவளுக்கு ஆகாரமா போய் சேர்றது. பித்ரு தேவதைகளுக்கெல்லாம் இங்கே தர்ப்பண சமயத்திலே விடப்படுகிற எள்ளும் தண்ணீரும், ஸ்ரார்த்த சமயத்திலே இடப்படுகிற பிண்டமும் அன்னப்பிரசாதமும் தான் அவா வயதரப்புறது. அப்படி எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான காமதேனுவோ கற்பக விருட்சமோ பாரிஜாத விருட்சமோ இதெல்லாம் தேவலோகத்திலே இருந்தாலும் கூட, மனுஷால காட்டிலும் விசேஷமான சக்தி கொண்டவர்களா தேவால் இருந்தாலும் கூட, அவர்களுக்கு இங்கே வைதிக மந்திரங்களினாலே வைதிக சம்ஸ்காரங்களினாலே திரைவர்ணிகா பண்ணக்கூடியதான அனுஷ்டானங்கள்ல இருந்துதான் வயத்தொரப்பும்படியான ஆகாரம் போறது. அதனால அவளுடைய பிராணன் நிக்கிறது. இவன் இங்கே தர்ப்பணம் முதலான அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணாதங்கோ, நான் ஒருவனே தேவன், நான் இருக்கிறச்ச எதுக்கு பித்ரு தேவத்தைன்னு ஒண்ணு உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் எனக்கே பண்ணுங்கோ. யார் நாராயணன், யார் ருத்ரன், யார் பிரம்மா, யார் உங்களை எல்லாம் ஆளரா உங்களை எல்லாம் படைச்சு ரட்சிச்சுட்டு இருக்கான்னு நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்களோ அவ தானே அவெல்லாம். இப்ப எல்லாம் என்னுடையதான கண்ட்ரோல்ல வந்துடுத்தோ, நான் தான் உங்களுக்கு எல்லாம், நான் தான் சர்வ சுவாமி, எல்லாம் என்ன குறித்து பண்ணுங்கன்னு சொல்லி அகங்காரத்தினாலே என்னென்ன வைதிக காரியங்கள் உண்டோ எல்லாத்துலயும் தன்னுடைய மந்திரத்தாலே தன்னுடைய பெயராலே பண்ணும்படியா அதுக்குன்னு சில பிரகஸ்பதிகளை ஏற்படுத்தி வைத்து அவ போய் லோகமெல்லாம் பரப்பினாலாம். எது நடந்தாலும் இந்திரனுடைய பெயரை சொல்லியே ஹிரண்யனுடைய பெயரை சொல்லியே நடந்துட்டு இருந்தது. அப்படி தானே ஈஸ்வரன் அப்படின்ற நினைப்போடு கூட மகா கர்விஷ்டனா அவனுடையதான அழிவு காலம் நெருங்கி கொண்டே வந்தது. அந்த மாதிரி சமயத்தில எல்லாரும் பாதிக்கப்பட்டா. அவாவா அவளுடையதான கடமையை செய்யறதுக்கு முடியாத போச்சு. அவாவா பண்ணின பாவத்தை கிடைக்கணும்னா எத்தனையோ பிராயசித்த கர்மாக்கள்லாம் பண்ணுவா. அதெல்லாம் இவனை குறித்து பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்? சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணினான்னா பலன் கிடைக்கும். பகவானை குறித்து இந்த விஷயத்த பண்ணணும்னு சொன்னா பகவானை குறித்து தான் பண்ணியானும். இந்த தேவதையை குறித்து ஹவிஸ் கொடுத்தா இது கிடைக்கும்னா அப்படி கொடுத்தாதான் கிடைக்கும். பித்ரு தேவதைகளை வரிச்சு சாதம் போட்டாதான் அவளுக்கு பசியாரும், அவளுடைய சாபம் ஏற்படாது, குல விருத்தி ஏற்படும் அப்படின்னா அப்படி பண்ணாதான் நடக்கும். இப்படி எல்லாத்தையும் சாஸ்திரம் சொன்ன ரீதிக்கு புறம்பா தனக்கு பண்ணுன்னு சொன்னானே, இதெல்லாம் இவனுக்கு பண்றா சரி, ஆனா அதனால என்ன பலன்? எல்லாம் கடல்ல கரைத்த பெருங்காயம் போல வீணா போறது, வியர்த்தமா போறது. ஒரு பித்ரு தேவத்தை கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதத்தை இவனால கொடுக்க முடியுமா? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தரக்கூடியதான மோட்சத்தை இவனால தர முடியுமா? அல்லது இந்திரன் வருணன் வாயு முதலான தேவதைகள் பண்ணக்கூடிய அனுகிரகத்தை இவனால பண்ண முடியுமா? அவ ஏற்படுத்தக்கூடியதான சுபிக்ஷத்தை இவனால ஏற்படுத்த முடியுமா? அகங்காரத்தினாலே இவனுடைய வாளுக்கு பயந்து உயிர் போயிட போறதே, பிராணன் போயிட போறதேன்னு பயந்து வேற வழி இல்லாம ஒத்துண்டுதான் இதெல்லாம் பண்ணினான். ஆனா அவளுக்கு அந்த பலன் கிடைக்கணுமே. இப்படி சாஸ்திர விஷயமான எந்த சம்ஸ்காரமும் நடக்கல, ஒரு மந்திர ஜபம் நடக்கல, ஒரு சந்தியாவந்தன மாலை, ஒரு ஜப மாலை, ஒரு ஹோம மாலை, ஒரு யக்ஞ மாலை, ஒரு தபசாலை, கோவில்ல பகவானுக்கு திருவாராதனங்கள் நடக்காம பகவானுடையதான பிம்பங்களை எல்லாம் பேத்து ஜலத்துல போட்டுட்டோ காட்டுல கொண்டு போட்டுட்டோ ஹிரண்யனுடையதான விக்கிரகத்தையே வச்சு ஹிரண்யனுக்கு திருமஞ்சனம் ஆராதனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த கொடுங்கோலாட்சி நடந்த காலம். இதனாலே எந்த பகவானுடைய எந்த தேவதைகளினுடைய அனுகிரகத்தினாலே இந்த லோகம் நன்னா செழிப்பா வாழறதோ அது அந்த செழிப்பில்லாமல் பொலிவிழந்து வாடும்படியாக ஆகிவிட்ட ஒரு துர்பிக்ஷமான காலம். ரொம்ப கொடுங்கோலாட்சி காலம் அது.
அதனாலே எல்லாரும் பாதிக்கப்பட்டா, மனுஷா பாதிக்கப்பட்டா, ரிஷிகள் பாதிக்கப்பட்டா, இங்க இருந்து ஹவிஸ் எல்லாம் கிடைக்காதபடியினால தேவர்கள் பாதிக்கப்பட்டா, இப்படி எல்லாரும் பாதிச்சு இனியும் இந்த அராஜகமானது தொடர்ந்துண்டே வந்தால் நாம் எல்லாம் பழையபடி நிம்மதியா வாழ முடியாது, எல்லாருமா சேர்ந்து அழிய வேண்டியதுதான். இனி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா நம்மளால நிம்மதி பெருமூச்சு விட முடியாதுன்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலைமை வந்த போது 33 கோடி தேவர்களும் இந்திரனுடைய தலைமையிலே வந்தா, அத்தனை ரிஷிகளும் வந்தா, சப்த ரிஷிகள் வந்தா, அஷ்டதிக் பாலகா வந்தா, யக்ஷர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், இத்தனை பேரும் ஹிரண்யனுடைய உபதிரவத்தினாலே வயத்துக்கு சரியான ஆகாரம் கூட இல்லாமல் தேஜஸ் இழந்து, பொலிவிழந்து, புத்தி கலங்கி, அப்படியே நோய்வாய்ப்பட்டவர்கள் போல சாதாரண மனுஷன் நிறைய பாவத்தை பண்ணினானா அவனுடையதான சரீரமும் முகமும் எப்படி அப்படியே வாடி வதங்கி போறதோ அந்த மாதிரியான ஒரு குரூரமான ரூபத்தோட கூட தேவேந்திரனிடத்துல வந்து நின்னா அத்தனை பேரும் வந்து எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்திரா, நீ தான் இதற்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னா. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன், என்னையும் ஜெயிச்சுட்டான் இந்திரன், இரண்யனிடத்திலே என்னுடையதான பிரதாபமும் செல்லாது, ஆகையினாலே என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம்னு சொல்லி முதல்ல இந்திரனுடைய தலைமையிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. கடைசியில இந்திரன் என்ன சொன்னான்னா, ஹிரண்யனுக்கு இந்த அகங்காரம் ஏற்படுவதற்கு காரணம் பிரம்மதேவன் ஹிரண்யனுக்கு கொடுத்த வரம் தான். அதனால வரம் கொடுத்த பிரம்மாவால தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், அவரிடத்துல போலான்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து என்னிடத்துல சத்தியலோகத்துக்கு வந்தா. வந்து, சுவாமி நீங்க கொடுத்த வரத்தினாலதான் இவன் இத்தனை அராஜகம் பண்ணிட்டு ஆடின்னு இருக்கான், இவனுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பித்து இவனுடையதான கோரப்பிடியில இருந்து எங்க எல்லாரையும் ரட்சிக்க வேணும் அப்படின்றதா இந்திரன் பிரம்மாவான என்னை பிரார்த்திச்சுட்டான். அப்ப நான் சொன்னேன், ஏ இந்திரா, அவனுடைய பக்திக்கு மெச்சி அவனுடைய ஸ்ரத்தையான தபஸுக்கு மகிழ்ந்து அவன் கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன். அந்த சமயத்துல அவன் பண்ணின பக்தியும் அவனுடையதான குண நலன்களும் அவனுடையதான நிஷ்டையையும் பார்த்த போது இவனால ஒரு ஆபத்தும் வராது, சொல்லப்போனா இவனால ஆபத்து வருமா இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு கூட அவனுடையதான நடவடிக்கைகள் இல்லை. அத்தனை உத்தமமான பணிவோடைய கூட மகாபக்திமானா என்னை குறித்து தபஸ் பண்ணினான். ஆனா தபஸ் பண்ணி வரம் வாங்கிண்டாவிட்டு இந்த மாதிரி எல்லாம் மாறிடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால வரம் கொடுத்துட்டேன், வரம் பலிக்கும், என்னால அந்த வரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது, பண்ணினா அது தர்மமும் கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். உடனே மற்ற தேவதைகள்லாம் மும்மூர்த்திகள்ல வரம் கொடுத்த பிரம்மா கையை விரிச்சுட்டார். சரி, மகாதேவனா மகா சக்திமானா இருக்கக்கூடிய ருத்ரனிடத்துல போலாம், அந்த ருத்ரமூர்த்தியானவர் நம்மளை எல்லாம் காப்பாத்துவார்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ருத்ரனுடையதான ஸ்தானத்துக்கு போனா, பிரம்மா உள்பட. அங்க போய் இதையே பிரார்த்திச்சா, ஹே ருத்ரா, ஹிரண்யன் தனக்கு சமானமானவா லோகத்திலே இல்ல, நானே ஈஸ்வரன் நானே சுவாமின்னு சொல்லி எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தின்னு இருக்கான், மகா வீரியவானாக இருக்கக்கூடிய நீர் தான் அவனை சம்ஹாரம் பண்ணி எங்களுக்கு எல்லாம் பழையபடி ஹவிர்பாகம் கிடைக்கும்படியா எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்தா. ருத்ரன் சொன்னார், அந்த விதமான சக்தி எல்லாம் எனக்கு இல்ல, பிரம்மா வேணுமோ அவன் வரம் கேட்டான்னு கொடுத்துட்டார், வரம் கொடுத்த பிரம்மாவாலேயே அவனை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றச்ச, பிரம்மாவினுடைய குமாரனா பிரம்மாவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய தேவனான என்னால ஒன்னும் பண்றதுக்கு இல்ல, இதெல்லாம் பண்ணக்கூடியவன் சர்வ சுதந்திரம் இருக்கிறவனாக இருக்க வேண்டும், மகா புத்திமானா இருக்கணும், மகா ஞானியா ஞானமே வடிவெடுத்தவனா இருக்கணும், எந்த விதமான கலக்கங்களும் எந்த விதமான ஒரு நிச்சிதங்களும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அவனை போய் சேவித்து பிரார்த்தித்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு, இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்படியாக இருக்கக்கூடியவன் ஜெகத்காரணமானவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான். வழக்கம் போல தேவர்களான நமக்கெல்லாம் ஒரு சிரமம் அப்படின்னு வரச்ச எப்படி திருப்பார்கடல் கரையில போய் பெருமாளை நோக்கி நிப்போமோ அந்த மாதிரி போய் நிக்கலாம், வேற வழியே இல்லைன்னு ருத்ரன் சொல்ல உடனே பிரம்மாவும் அதை அங்கீகரித்தார். ஆமா, வாஸ்தவம் தான், எம்பெருமான் க்ஷீராப்திநாதனான வியூக வாசுதேவன் தான் நம்மளை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய ஒரே தெய்வம், அவனாலதான் இதுக்கு ஒரு தீர்மானம் ஒரு வழி பண்ண முடியும், எல்லாரும் வாங்குவோம் அங்க போலான்னு சொல்லி மொத்த பேரும் திருப்பார்கடல் கரைக்கு போய் சேர்ந்தோம். அங்கே போய் திருப்பார்கடலுடைய கரையில இருந்துட்டு எம்பெருமான் வியூகவாசுதேவனான க்ஷீராப்திநாதன் திருப்பார்கடல்ல சயனிச்சிருக்கிற பெருமாளை குறித்து விசேஷமா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கூட பண்ண ஆரம்பித்தோம். அப்போ எல்லா தேவதைகளுக்கும் சுவாமியா, எல்லா லோகங்களையும் படைத்தவனா, ஸ்ரீயபதியா, திருப்பார்கடலிலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய மெத்த மேல சயனிச்சிருக்கிற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்
எங்களுக்கெல்லாம் திருப்பார்கடல்ல சேவை சாதித்தான். அப்போ ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, கீர்த்தி, காந்தி, தேஜஸ், சாமர்த்தியம், ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா உத்தமமான குணங்களுக்கும் ஒரே வசிப்பிடமாக திகழக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எங்களுக்கு முன்னால சேவை சாதித்தான். அப்போ நாங்கெல்லாம் எம்பெருமான விசேஷமா விழுந்து சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணினோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எங்களுடைய ஸ்துதிகளாலே மகிழ்ந்த பெருமாள் அன்போடு கூட எங்களை எல்லாம் பார்த்து, தேவர்களே, நீங்கெல்லாம் ருத்ரனையும் பிரம்மாவையும் அழிச்சுண்டு இங்க எதுக்காக வந்திருக்கீங்கோ, என்னால உங்களுக்கு என்ன காரியமானோ அப்படின்னு கேட்டார். அப்போ நாங்கெல்லாம் விஞ்ஞாபிச்சோம், எம்பெருமானே, தேவரீருக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல, இருந்தாலும் முறையா விஞ்ஞாபிக்கணும்ன்றதுக்காக விஞ்ஞாபிக்கிறோம். ஹிரண்யனுடையதான அட்டூழியங்களை எங்களால பொறுக்க முடியல, அவனுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும், அவனை சம்ஹாரம் பண்ணியானோ அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தித்தார். உடனே பல அசுரர்கள் அகங்காரத்தினாலே தலை விரித்து ஆடி 3 லோகங்களையும் ஹிம்சித்த போது இதே தேவர்களினுடைய சரணாகதியின் பேரில் அந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி இந்த லோகங்களை எல்லாம் ரட்சித்த அதே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னான், கவலைப்படாதங்கோ, ஹிரண்யனுடைய சம்ஹாரத்தை, அவன் கதையை முடிக்கிறதான படலத்தை நான் பாத்துக்கிறேன், இனி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எப்ப என்னிடத்துல ஒரு முறை சரணாகத்தின்னு பண்ணி ஒரு காரியத்தை பிரார்த்திச்சுட்டீங்களோ, அதுவும் ஒருத்தர் 2 பேர் இல்ல, இத்தனை பேரும் எல்லா லோகங்களினுடைய நன்மைக்காகவும் பிரார்த்திச்சிருக்கீங்கோ, இந்த உத்தமமான லோகக்ஷேமார்த்தம்னு சொல்லக்கூடியதான உங்களுடைய பிரார்த்தனையை அவசியம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன், சத்தியமா இந்த சங்கல்பத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அவளுக்கு எம்பெருமான் ஒரு அபயம் கொடுத்தான். பெருமாள் இப்படி அவளுக்கு அபயம் கொடுத்த மாத்திரத்திலேயே ஹிரண்ய சம்ஹாரம் நடந்து முடிந்து விட்டதாக ஒரு நிம்மதி பெருமூச்சு அவளால விட முடிஞ்சது. ஏன்னா இத பண்ணக்கூடிய ஒரே சாமர்த்தியம் இருக்கக்கூடியவன் சர்வசக்திமான எம்பெருமான் தான். அவனை தவிர வேறு யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலானா கூட முதல்ல ஹிரண்யன் ஒழியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சிருப்பா. சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னபடியினாலே பெருமாள் சொல்லிட்டார், அது நடந்து முடிஞ்சது அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது அவளுக்கு. அப்போதான் கொஞ்சம் அப்படியே ஆஸ்வாசிச்சுட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கி எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா உணர்ந்தா. அந்த சமயத்திலே எம்பெருமான் ஆச்சரியமான ஒரு விஷயம் சொன்னார். முதல்ல இந்த ஹிரண்யனுக்கு பிரம்மா கொடுத்த வரம் இருக்கிறது, ரொம்ப சிக்கலான வரம். முதல்ல அந்த சிக்கலை தீர்க்கும்படியாக ஒரு ஆலோசனை பண்ணணும். அவன் மனுஷாலால, இவாளால, அவாளால, இத்தால, அத்தால, இந்த சமயத்துல இங்க அங்கன்னு எந்தெந்த விதமா அவனுக்கு மரணமே ஏற்பட முடியாமல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வரத்தை கேட்டுட்டான். இவரும் கொடுத்துட்டார். அந்த வரத்துக்கு ஒரு பங்கம் இல்லாமல், பிரம்மாவினுடைய வாக்குக்கு ஒரு பங்கம் இல்லாமல், அவன் பெற்றதான வரத்திற்கும் அவன் தபஸுக்கும் ஒரு ஹானி இல்லாமல் எப்படி அவனை சம்ஹாரம் பண்றதுன்னு நாம முதல்ல முடிவு பண்ணணும். அதற்கு அனுகூலமான ஒரு இடத்தை நாம முதல்ல தேர்ந்தெடுக்கணும். எங்கே இந்த லோகத்திலே பகவன் நாமா மட்டும் ஒழித்துக் கொண்டு துஷ்டனான அந்த ஹிரண்யனுடைய நாமா ஒழிக்காமல் இருக்கிறதோ அந்த இடத்தை நீங்கள் எல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து சொல்லுங்க, நாம அங்க போய் ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி யோசிச்சு சங்கல்பிக்கலாம் அப்படின்னு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடல்நாதன் தெரிவித்தான். அப்போ எல்லா தேவர்களும் அவளுடைய ஞான திருஷ்டியினாலே உணர்ந்து எம்பெருமானிடத்துல விஞ்ஞாபிக்கிறா, சுவாமி, ஹிரண்யனுடைய ஆக்னி, அவனுடைய கட்டளை செல்லுபடி ஆகாத ஒரு இடம் இருக்கு, ஹிரண்யனுடைய நாமா ஒழிக்காத ஒரு இடம் இருக்கு, பண்ணக்கூடிய வைதிக சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஹிரண்யன் பெயரை சொல்லி பண்ணப்படாமல் வழக்கம் போல பகவானான உம்மையும் தேவர்களான எங்களையும் சேர்த்து பண்ணப்படுகிற உத்தமமான சுவாபாவிகமான ஒரு பூமி உண்டு. அந்த இடத்திலேதான் ஹிரண்யனுடைய கொடுங்கோலாட்சியும் அவனுடையதான அட்டூழியங்களும் செல்லவில்லை. அது எந்த இடம் அப்படின்னா மங்களகரமா பூலோகத்திலே இருக்கக்கூடிய கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமம். அப்பேற்பட்ட உத்தமமான ஆசிரமத்துல போய் நாம இந்த யோசனையை பண்ணினோமானா உத்தமமான ஒரு இரண்ய சம்ஹாரத்துக்கான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்போ மற்ற தேவர்கள்லாம் பிரம்மாவின் இடத்துல கேட்கிறா, ஹே பிரம்மா, ஹே பிதாமகனே, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அது என்ன விசேஷமா கதம்ப மகரிஷியனுடைய ஆசிரமத்துல மட்டும் ஹிரண்யனுடையதான கொடுங்கோலாட்சி அவனுடைய ஆக்ஞை எல்லாம் செல்லல, லோகத்துல அத்தனை பேரும், ஏன் தேவர்கள் உள்பட எல்லோரும் ஹிரண்யனுக்கு பயப்படுறச்சு, அவர் மட்டும் எப்படி பயப்படாம இருக்கார்? அப்படி என்ன விசேஷ சக்தி அவருக்கு உண்டு? அவர் என்ன பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமா? அப்படின்னு எல்லாம் பல சந்தேகங்களை பல தேவர்கள் கேட்கிறா. அப்போ பிரம்மாவானவர் சொல்றார், அவர் சாதாரண ரிஷிதான், ஆனால்
64 சதுர்யுகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 64 சதுர்யுகமா அவருக்கு என்ன காரியம் அப்படின்னா, பகவானை நோக்கி நிறைய யாக யஜ்ஞங்கள் பண்ணி பகவானை மகிழ்விப்பதும், உக்கிரமான நீண்ட நெடிய தபஸ பண்ணி அங்கங்க பெருமாளை சேவிக்கிறதும், பல இடங்கள்ல பல கஷேத்திரங்கள்ல பெருமாளை பலவிதமான திருக்கோலங்களிலும் பல திரு அவதாரங்களிலும் அர்ச்சாவதாரமா சேவிக்கிறதும் தான் அவருடைய காரியமா இருந்தது 64 சதுர்யுகமா. அப்பேற்பட்ட மகான் தன்னுடைய நிஷ்டையினாலே, தன்னுடைய அனுஷ்டானத்தினாலே, தன்னுடையதான பக்தியினாலே, தன்னுடைய தபோபலத்தினாலே துஷ்டனான ஹிரண்யனுக்கு பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லாதவராக, அவனுடைய பெயரை சொல்லாதவராக, ஏன் கேவலம் அவனுடைய ராஜ்யம் கூட செல்லுபடியாகாத ஒரு உத்தமமான ஸ்தானமாக தன்னுடைய ஆசிரமத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் கதம்பருடையதான மேன்மை அப்படின்னு பிரம்மா சொல்றார். மேலும் தேவர்கள்லாம் கேட்கிறா, அந்த கதம்பருடைய ஆசிரமம் எங்கிருக்கிறது? பூலோகத்திலே கதம்ப மகரிஷி ஆசிரமம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கோ, அது எங்க இருக்குன்னு கேட்கிறா. அப்போ பிரம்மா சொல்றார், காவேரி நதிக்கு தட்சிண பாகத்திலே, காவேரி நதி ஓடுறது அந்த நதிக்கு தெற்கு பக்கத்திலே, விருஷபாச்சலத்திற்கு கிழக்கே, விருஷபாச்சலம்னு சொல்லக்கூடியது திருவேங்கட மலைக்கும் பெயர், திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொல்லக்கூடிய அழகர் திருமலைக்கும் பெயர். இங்கே காவேரி நதிக்கு தட்சிண பாகத்திலே விருஷபாச்சலத்திற்கு கிழக்கு பாகத்திலேன்னு சொல்லப்படினாலே இது திருவேங்கட மலை அல்ல, அழகர் மலைன்னு சொல்லக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலை. இப்படி காவேரி நதிக்கு தெற்கு புறத்தில் விருஷபாச்சலம்னு சொல்லக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலை, அழகர் கோவில் இருக்கக்கூடியதான மலைக்கு கிழக்கு பாகத்தில் ரொம்பவும் புண்ணியமான, சத்தியமே வடிவெடுத்ததான மணிமுக்தா நதின்னு சொல்லக்கூடிய மணிமுத்தாறு அப்படின்னு ஓடக்கூடிய புண்ணிய நதியினுடைய கரையிலே பரமாத்ம ஞானம் பிறந்த பாகவதோத்தமர்கள் வசிக்கக்கூடிய இடமாக 4 யோஜனை விஸ்தீரணமாக இருக்கக்கூடியது கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமம். இதுல இருந்து தெரியறது என்னன்னா, எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே பரம பவித்திரமான நதியாக இருக்கக்கூடிய காவேரி நதியினுடைய சம்பந்தம் இதற்கு உண்டு. அடுத்தபடியா எம்பெருமான் விசேஷ சாநித்தியத்தோடைய கூட எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலையினுடைய சம்பந்தம் இந்த திவதேசத்துக்கு உண்டு. அழகர் கோவில்ல இருந்து பார்த்தா இந்த பெருமாள் தெரிகிறார், இங்க இருந்து பார்த்தா அந்த மலை தெரிகிறது அப்படின்னு சொல்லும்படியான ஒரு உத்தம சம்பந்தம். அதோடு கூட இந்த மணிமுக்தா நதின்னு சொல்லக்கூடிய நதியும் பல மகானுபாவர்களை அவதாரம் பண்ண காரணமாக இருந்த நதி. இந்த மணிமுக்தா நதிக்கரையில தான் இன்னைக்கும் கலியன் திருமங்கையாழ்வார் மஞ்சக்குழி உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவத்தின் போது தீர்த்தவாரி கண்டுள்ளக்கூடியதான நதியாக இருக்கிறது. இப்படி உத்தமமான பகவத் பாகவத சம்பந்தம் உள்ள மணிமுக்தா நதிக்கரையிலே இந்த கதம்பருடைய ஆசிரமம் இருக்கு. ஆசிரமம் எவ்வளவு பெருசுன்னா 4 யோஜனை விஸ்தீரணமானது. அப்படின்னா ஒரு 10 மைல் அகலத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பெரிய ஆசிரமம். ஆசிரமம்னா ஏதோ ஒரு 10 பேர் தங்குற மாதிரி சின்ன குடிசை இல்ல, கிட்டத்தட்ட 10 மைல் அகலம்னு சொன்னா ஒரு ஊரையே வளைச்சு போட்டு ஒரு பெரிய ஆசிரமம். இந்த ஒரு ரிஷிக்கு எதுக்கு அத்தனை பெரிய ஆசிரமம் அப்படின்னா, அங்கே பரமாத்ம ஞானம் பிறந்த பாகவதோத்தமர்கள் வசிக்கிறார்கள் அப்படின்னு அதையும் பிரம்மா சொல்லிட்டார். இந்த கதம்பராட்டமே நிறைய யாக யஜ்ஞங்கள் தபஸெல்லாம் பண்ணி பகவன் நாமாவையே ஜபித்துக் கொண்டு பல காலம் பகவானுடைய பக்தர்களா உத்தம ஸ்ரீ வைஷ்ணவாலா நிறைய மகான்கள் இருந்திருப்பாரோ இல்லையோ, அவெல்லாம் தங்களுடைய தபோ மகிமையினாலே ஹிரண்யனுடையதான ஆதிக்கம் செல்லாத இடம் எது அப்படின்னு உணர்ந்து இந்த கதம்ப மகரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு வந்து தஞ்சம் புகுந்து அங்க ஹிரண்யனுடையதான உடைச்சல் இல்லாதபடினால நிம்மதியா பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு அவ திருவாராதன அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்துட்டு இருக்கா. அப்படி மகாபாகவதர்கள் வசிக்கக்கூடிய இடம் இருக்கிறது, அது ரொம்ப உத்தமமான இடம் அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்றது. அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்துல ஸ்தான விசேஷாதிகாரம் அப்படின்னு சரணாகதி பண்ணி கொண்டவன் எந்த இடத்துல வசிக்கணும் அப்படின்றதாக ஒரு நியமம் சொல்றார். சரணாகதி பண்ணிட்டான் ஒருத்தன், பிரபத்தி பரநியாசம் ஆயிடுத்து, என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு சரீராவசாத்தே முக்திஹி அப்படின்னு மோட்சம் நிச்சயம் கிடைக்க போறது. அப்படி முமுட்சுவா மோட்சம் போறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய பிரபன்னன் எங்கு வாழ வேணும் அப்படின்னு சொல்றச்ச, திவதேசங்களிலோ பகவத் சம்பந்தம் உள்ள இடங்களிலோ புண்ணிய கஷேத்திரங்களிலோ புண்ணிய நதி புண்ணிய தீர்த்தங்களினுடைய கரையிலோ ஆழ்வாராதிகள் ஆச்சாரியாதிகளுடைய அவதார ஸ்தலத்திலோ இப்படியெல்லாம் வாழறது உத்தமம். இது எதுவும் கிடைக்கலன்னா மகா பாகவதாலான உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வசிக்கக்கூடியதான இடத்துல வசிக்கிறது உத்தமம்.
அதாவது தேனார் கமலத் திருமகள் நாதன் திகழ்ந்துரையும் வானாடுகந்தவர் வையத் திருப்பிடம் வன் தரும காணார் இமயமும் கங்கையும் காவிரியும் கடலும் நானா நகரமும் நாகமும் கூடிய நன்னிலமே அப்படின்னு சாதிக்கிறார். இந்த லோகத்துல ரொம்ப உத்தமமான இடம் எதுன்னா, பிரபன்னனா மறந்தும் புறந்தொழா மாந்தனா ஸ்ரீமன் நாராயணனையே சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமன், ஒரு பிரபன்னன், ஒரு பிராமணன் வாழக்கூடியதான இடம் இருக்கிறது. அந்த இடம் தான் உத்தமமான இடம். அந்த இடத்தை விட ஒரு பிரபன்னன் வாசம் பண்றதுக்கு உத்தமமான இடம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாலா பார்த்து ஒரு தனி இடம், தனி அக்ரஹாரம், இங்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாலுடைய கோஷ்டி சமிருத்தியா இருக்கு, இந்த இடமெல்லாம் முழுக்க ஸ்ரீ வைஷ்ணவா தான், இதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரங்கள்னு சொல்லும்படியா சேர்ந்து 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 கோஷ்டி கோஷ்டியா நம்ம பெரியவாள்லாம் வாழ்ந்துட்டு வந்த ஆண்டில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது உத்தமமான இடம். எத்தனை உத்தமமான இடம் அப்படின்னா, ஒரு ஸ்ரீவைகுண்டத்தை போல உத்தமமானது, ஒரு திருப்பார்கடலை போல உத்தமமானது, ஒரு கங்கை கரையை போலே, ஒரு காவிரி கரையை போலே, ஒரு ஸ்வர்கலோகத்தை போலே, இப்படி எத்தனை உத்தமமான தேசங்கள் எல்லாம் லோகத்துல உண்டோ அதுக்கெல்லாம் சமானமானது. சொல்ல போனா அதெல்லாம் விட உசந்தது இந்த பாகவதால் ஸ்ரீ வைஷ்ணவால் வசிக்கக்கூடியதான இடம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான இடத்துலதான் ஒரு பிரபன்னன் வசிக்கணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதனால எப்பயாவது நாம பண்ணின பாவத்தினாலே, நம்முடைய சுபாவத்தினாலே, நம்முடைய கெட்ட புத்தியினாலே, நாம நம்முடைய நிஷ்டையிலிருந்து சம்பிரதாயத்துல இப்படிதான் வாழணும்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள் காட்டின வழியிலிருந்து கொஞ்சம் அப்படி பிறழ்ந்து மீறி நழுவி போறோம்னு வச்சுக்கலாம். அப்போ சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ மகான்கள் நம்மள அருளாலே கருணையாலே திருத்தி பணி கொண்டு நாம அந்த மாதிரி அல்வழின்னு சொல்லக்கூடிய கெட்ட வழியில போகாதபடிக்கு நம்மள சுலபமா திருத்திடுவா. அதனால எப்படி பெரியவா இருக்கக்கூடியதான ஆண்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் தப்பு பண்ணாம திருந்தி வளர்றதுக்கு ஹேத்துவா இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு பிரபன்னன் மகான்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நடுவே வாழ்ந்தானால் அவன் ஓரளவுக்கு பிழை இல்லாதவனா நல்லவனா வாழலாம் அப்படின்னு சாஸ்திரங்களுடையதான தாத்பரியம், சுவாமி தேசிகனுடையதான திருவுள்ளமும் அதுதான். அதனாலதான் கூடியிருந்து குளிர்ந்துன்னு பாகவதாலான ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் ஒன்னா இருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தான், அவன் தான் ஜகத்காரணம், அவன் தான் மோட்சம் தரான் அப்படின்ற அந்த சத்தியத்தை, பரதேவதா பாரமார்த்திய ஞானத்தை உணர்ந்தவர்களா புரிந்து கொண்டவர்களான பாகவதோத்தமர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிறைய கூட்டம் கூட்டமா வசிக்கக்கூடியதான இடமா அந்த கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமம். இதுக்கு முன்னால அதுக்கு கோஷ்டி கஷேத்திரம்னு பேர் ஏற்படல, திருக்கோட்டியூர்ன்ற பேர் இன்னும் வரல. அது பூமியில ஒரு இடமா கதம்ப ரிஷி ஆசிரமம் என்கிற பெயராலேயே தான் வழங்கப்படுகிறது. இனிமேலதான் அதுக்கு கோஷ்டி கஷேத்திரம், கோஷ்டிபுரம் எல்லாம் பேர் வரப்போறது. இப்படி உத்தமமாக இருக்கக்கூடிய கதம்ப ரிஷியனுடைய ஆசிரமத்திலே ஹிரண்யனுடையதான கொடுங்கோலாட்சி செல்லாது. அதுதான் ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி பேசுவதற்கு உத்தமமான இடமாக இருக்க முடியும்னு தேவதைகள்லாம் பிரம்மாவினுடைய தலைமையிலே பெருமாள் இடத்துல விஞ்ஞாபிச்சார். மேலும் அந்த கதம்ப ரிஷியனுடைய ஆசிரமத்திலும் ஆசிரமத்தை சுத்தியும் இன்னைக்கும் ஹிரண்யனுடையதான கொடுங்கோல் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த காலத்திலும் தர்மமானது குறைவில்லாமல் நடந்து வருகிறது. ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கலாம், லோகத்தையே ஹிரண்யன் மாத்திட்டான், எல்லா தேவதைகளுக்கு நடக்கக்கூடியதான அனுஷ்டானங்களை, அவிர்வாகங்களை, அர்க்கியாதிகளை எல்லாம் நிறுத்திட்டான்னா அப்ப இத்தனை காலம் எப்படி தேவதைகள்லாம் பொழைச்சிருக்கா, எப்படி இவளால சத்தியலோகத்துக்கு போக முடியறது, எப்படி கைலாயத்துக்கு போக முடியறது, எப்படி திருப்பார்கடலுக்கு போக முடியறதுன்னா, ஏதோ கால் வயிறோ அரை வயிறோ அவ சாப்பிடுறான்னா லோகத்துல ஒரு பிராமணனாவது ஒரு மூலையிலேயாவது அர்க்கியம் விட்டு இருந்தானா சூரியனை காப்பாத்திடலாம்னு சொல்றாளே பெரியவா. அந்த மாதிரி இந்த கதம்ப ரிஷியினுடைய ஆசிரமத்திலே கதம்ப ரிஷி உள்பட இருக்கக்கூடிய அத்தனை பிராமணோத்தமர்களும் பண்ணக்கூடியதான தர்மத்தினாலே அனுஷ்டானத்தினாலதான் இன்னும் நாங்க பொழைச்சுட்டு இருக்கோம். அப்படி உத்தமாலா எங்களையே வாழ்விக்க கூடியதான ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்கள் இருக்கக்கூடியதான அந்த கதம்ப ரிஷியினுடைய ஆசிரமம் இன்னைக்கும் தர்மத்துல குறைவில்லாமல் எல்லா அனுஷ்டானங்களையும் யதாவத்தா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு இருக்கு. அந்த தர்ம செழிப்பினாலே இன்னைக்கும் கதம்ப ரிஷியினுடைய ஆசிரமம் மற்றும் அதனுடைய சுற்றுப்புறத்திலே தானியங்களுக்கு ஒரு பஞ்சம் இல்லை. லோகமே பஞ்சத்துல இருக்கிற போது தானியங்கள்லாம் சமிருத்தியா விளையிறது. நிறைய காய்கறிகள், பழங்கள், புஷ்பங்கள், அந்த மாதிரி பகவதாராதனத்துக்கும் யாக யஜ்ஞங்களுக்கும் மனுஷா உயிர் வாழறதுக்கும் என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் சமிருத்தியாக இருக்கக்கூடிய இடமாக கதம்பருடைய ஆசிரமம் பொழிகிறது. அதோடு கூட கதம்பருடைய ஆசிரமத்துல இருக்கிறவாள்லாம் உதார குணத்தோட கூட வள்ளல்களா இருக்கா. இப்போ இவ ஆசிரமத்துல இதெல்லாம் கிடைக்கிறது. இந்த மகான்கள்லாம் பகவதாராதனம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இவ வயதார சாப்பிட்டுட்டோ நன்னா இருக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம், ஒரு குறையும் இல்லை.
ஆனால் இந்த ஆசிரமத்தை சுத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிற மனுஷா யாரானும் நாங்க சோத்துக்கு இல்லாம இருக்கோம், பஞ்சமா இருக்கு, ஆகாரம் கிடைக்கல, தீர்த்தம் கிடைக்கலன்னு சொன்னா, நீங்கெல்லாம் ஹிரண்யன் பெயரை சொல்றவா, அதனால உங்களுக்கு இந்த நிலைமை தேவைதான், நாங்கெல்லாம் மகான்களா பகவானுடைய திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறவா, நாங்க சாப்பிடக்கூடிய ஆகாரத்தெல்லாம் உங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்லி கருணை இல்லாமல் அவ இருக்கல. முடிஞ்ச மட்டும் குழந்தைகளுக்கு பாலை கொடுத்துண்டு, பெரியவாளுக்கு சாதத்தை கொடுத்துண்டு, யாருக்கு என்ன இல்லையோ அதையெல்லாம் கொடுத்துண்டு, நோய்வாய்ப்பட்டு தவிக்கிறவாளுக்கு மருந்து கொடுத்துண்டு, இப்படி ஹிரண்யநாமாவை சொல்லி அவனுடைய கோரப்பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மத்தவாலும் அவளுக்கு தேவைதான் இது, பாதிக்கப்படட்டும் அப்படின்னு விடாம கருணையோடு கூட அனுகிரக புத்தியோடு கூட உதாரசீலர்களா வள்ளல்களா இருந்துட்டு லோகத்தை வாழ்விச்சுண்டு வரக்கூடிய மகான்கள், பரோபகார சிந்தை இருக்கிறவா வசிக்கக்கூடியதான உத்தமமான பூமி அது. சொல்ல போனா பிரம்மா சொல்றார், பூலோகத்துல ஒரு சத்தியலோகம் இருந்தா காட்டுங்கன்னு என்னிடத்துல கேட்டா நான் கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமத்தை தான் காட்டுவேன். பிரம்மாவினுடைய லோகத்துக்கு ஏன் சத்தியலோகம்னு பேர் அப்படின்னா, அங்கே போய் புரட்டு அதெல்லாம் ஒரு நாளும் நடமாட முடியாது, வஞ்சகம் சூழ்ச்சி எல்லாம் அங்க ஒருபோதும் நடக்காது. சாக்ஷாத் பகவானுடையதான நாபியிலிருந்து வந்த தாமரையில அவதாரம் பண்ணினவன் தோன்றினவன் பிரம்மா. அவன் வசிக்கக்கூடிய லோகம் எப்போதும் பகவானுடைய நாவி சம்பந்தத்தோட பகவானுடைய திருநாம சம்பந்தத்தோட இருக்கக்கூடியது. அதுவும் பிரம்மா எப்போதும் 4 வேதங்களையும் சொல்லிண்டே இருக்கார். அந்த 4 வேதங்களினுடைய ஸ்வரூபமா அந்த வேதங்களுடைய மூச்சுக்காற்று போலே திகழ்பவன் எம்பெருமான். அவனுடைய நாபி சம்பந்தத்தோட அவனுடைய திருநாம திருமேனி சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய பிரம்மாவானவன் வசிக்கிற லோகம் அந்த எம்பெருமானை போலே சத்தியமே வடிவான லோகம். அங்க பெரிய தபஸ் பண்ணினவா, நிறைய தர்ம காரியங்கள் பண்ணினவா, கணக்கில்லாத யாகங்கள்லாம் பண்ணினவா தான் போக முடியும். ஸ்வர்க்கத்துக்கு போறது கூட சுலபம், ஒரு 1000 சொர்க்கத்துக்கு போறதை விட கொஞ்சம் கஷ்டமானது சத்தியலோகத்துக்கு போகக்கூடியதுன்னு சொல்லக்கூடியதான பாக்கியம். அப்பேற்பட்ட சத்தியமே வடிவெடுத்த சத்தியமே நடமாடக்கூடிய ஒரு லோகம் இருக்கும்னு சொன்னா அதுதான் பிரம்மலோகம்னு சொல்லக்கூடியதான சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துக்கு சமானமா இந்த பூமியிலே ஒரு லோகம் இருக்கான்னு காட்டுங்கன்னு என்ன கேட்டா, நான் காட்டக்கூடிய ஒரே இடம் கதம்ப மகரிஷியினுடைய ஆசிரமமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சத்தியலோக அதிபதியான பிரம்மா சொல்றார். பூலோகம், அந்தரிக்ஷம், ஸ்வர்கலோகம், இந்த 3 லோகங்கள்லயும் இன்னைக்கு தேதிக்கு குணபூர்ணமா நல்ல குணங்களே மங்களகரமான எண்ணங்களே நிறைந்த ஒரு ஆசிரமம் இருக்க முடியும்னு சொன்னா அது கதம்பருடைய ஆசிரமத்தை தவிர வேறில்லை. எத்தனை சொல்லி என்ன, கதம்ப மகரிஷியினுடைய தபஸாலும் அவருடைய நல்ல மனசாலும் பரந்த மனசாலும் ஆத்ம குணங்களாலும் அந்த ஆசிரமம் ரொம்ப உயர்ந்த ஆசிரமமாக இருக்கிறது. அதனாலதான் கெட்ட புத்தியும் கெட்ட நடத்தையும் உடைய ஹிரண்யனுடையதான உத்தரவானது தேவர்களாலே கூட தடுக்க முடியாமல் இருந்த போதிலும் இந்த கதம்பருடைய ஆசிரமத்தை ஒண்ணும் பண்ண முடியல. தேவர்கள்லாம் எதுக்கு பயப்படுறா? ஹிரண்யன் நம்முடையதான லோகத்தை கைப்பற்றி விடுவானோ, நாம தேவலோக போகங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாத போயிடுமோ, நமக்கு நம்முடையதான பதவிகள் நம்முடையதான பகட்டெல்லாம் இல்லாத போயிடுமோ அப்படின்னு சுயநலத்தை நினைக்கிறவாளானபடியினாலே அவனாலே ஜெயிக்கப்பட்டு அவனுக்கு பயந்துட்டு இருக்கா. கதம்பர் முதலான ரிஷிகளோ அங்க இருக்கக்கூடிய பாகவதோத்தமாலோ சதா பகவானையே தியானம் பண்ணிக்கொண்டு பரோபகார சிந்தையோடு கூட மத்தவாளுக்கு உபகாரம் பண்ணணும், லோகம் நன்னா இருக்கணும்னு லோகக்ஷேமத்தை நினைக்கிறவாளானபடியினாலே ஹிரண்யனை இவா ஜெயிச்சுட்டோ அவனால பாதிக்கப்படாம இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம சூக்ஷ்மத்தையும் பிரம்மா அவளுக்கெல்லாம் உபதேசிக்கிறார். ஆகையினாலதான் துஷ்ட சக்திகளாலே குறிப்பா ஹிரண்யனாலே கதம்பருடைய ஆசிரமத்தை ஒன்னும் பண்ண முடியல. அந்த இடத்துக்கு போய் நாமெல்லாம் இதை பத்தி ஒரு ஆலோசனை பண்ணலாம்னு சொன்ன உடனே அத்தனை தேவர்களுக்கும் அத்தனை சந்தோஷம். இரண்ய சம்ஹாரம் ஆறது 2ஆம் பட்சம். முதல்ல கதம்பருடைய ஆசிரமத்துக்கு போய் நாம பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா கதம்பருடைய ஆசிரமத்துல ஹிரண்யனுடைய அராஜகம் செல்லலைன்னா எப்போ தேவர்கள் கண்ணில் பட்டாலும் அவளை சம்ஹாரம் பண்ணிடணும்னு இரண்யனும் அவனுடைய மனுஷாலும் காத்துன்னு இருக்கா. அவளிடத்துல இருந்து பாதுகாப்பா ஒளிவதற்கு தைரியமா நிம்மதி பெருமூச்சு விட்டு தூங்குவதற்கு ஒரு இடம் வேணும். நல்ல ஆகாரம், தர்மத்தினாலே பண்ணக்கூடியதான அனுஷ்டானங்கள், ஹவிர்பாகங்கள் இதெல்லாம் நேரடியா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா முதல்ல அந்த இடத்துக்கு போய் நாம பாதுகாப்பை தேடிக்கணும். அதன் பிறகு அங்கே இருந்து இரண்ய சம்ஹாரத்தை பத்தி பேசணும்னு சொல்லி எல்லாருமா சாஷ்டாங்கமா பெருமாளை சேவிக்கிறா கோஷ்டியா. உடனே நாம் அங்க போய் அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ எல்லாரும் பெருமாளுடையதான தலைமையிலே இப்போ கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோட்டியூர் அன்னைக்கு கதம்பரிஷியினுடைய ஆசிரமமாக இருந்த இடத்துக்கு வந்து சேர்றா.
வந்து சேர்ந்து ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கு முன்னால பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அவனை நோக்கி கதம்ப மகரிஷி நிஷ்டையான பெரிய உத்தமமான தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்போ என்ன வேண்டுகோளோட தபஸ் பண்றாரு அப்படின்னா, திருப்பார்கடல்ல சேவை சாதிக்கக்கூடிய க்ஷீராப்திநாதனை அர்ச்சாவதாரமா சேவிக்கணும் அப்படின்றதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். முதல்ல உத்தமமான அந்த கதம்ப ரிஷியினுடையதான மேன்மையினாலதான் நாம எல்லாம் இங்க வந்திருக்கோம். அந்த உத்தம ஆத்மாவுக்கு போய் நான் முதல்ல தரிசனம் கொடுத்துட்டு வந்துடுறேன், அவருடைய தவத்துக்கு நான் பலன் கொடுத்துட்டு வந்துடுறேன், வரம் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவரோட கூட சேர்ந்து நாம் எல்லாம் ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி பேசலாம்னு சொல்லி பெருமாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற கதம்பருக்கு முன்னால போய் நிக்கிறார். உத்தமமா திருப்பார்கடல்ல சயனித்துக் கொண்டிருப்பது போல திருவனந்தாழ்வான் மேலே சயனித்துக் கொண்டு நாபியிலிருந்து பிரம்மாவானவன் தாமரையிலே வரும்படியா வலது திருக்கரத்தை திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனை அரவணைத்துக் கொண்டிருப்பது போல வைத்துக் கொண்டு பெருமாளுடைய பக்கவாட்டிலே ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் இருந்துண்டு பெருமாளுக்கு திருமேனி கைங்கரியம் பாத சுசுரூஷை பண்ணும்படியான கோலத்தோடு கூட திருப்பார்கடல்ல எப்படி பெருமாள் சயனிச்சின்றிருக்கானோ சாட்சாத் அதே திருக்கோலத்தோடு கூட அர்ச்சாவதாரமா விக்கிரகஸ்வரூபியா அழகு சொட்டக்கூடிய முகத்தோடும் தேஜஸ் சொட்டக்கூடியதான திருமேனியோடும் கூட கதம்ப மகரிஷிக்கு முன்னாலே போய் பெருமாள் சேவை சாதித்தான். கதம்ப ரிஷி கண்ணை திறந்து பார்த்துட்டு, எம்பெருமானே, உன்னுடையதான இந்த திருமேனி அழகை, உன்னுடையதான இந்த நிலையை சேவிக்க வேணும்னு தான் இத்தனை காலமா நான் தபஸ் பண்ணிட்டு இருந்தேன். உத்தமமா எனக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணி உன்னுடைய சேவையை கொடுத்த இதே திருக்கோலத்தோடு கூட என்னுடைய ஆசிரமத்திலே பல காலத்துக்கும் இருந்து கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணினது போலவே இங்க வந்து உன்னை சேவிக்கிறவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டார் கதம்பர். எம்பெருமான் க்ஷீராப்திநாதனும் அப்படியே ஆறுது, உமக்கு சேவை கொடுத்தது போலவே எல்லாருக்கும் சேவை கொடுக்கறதுக்காக இனி உம்முடைய ஆசிரமத்திலே இந்த விக்கிரகமாவே நான் ஸ்திரமா நிலையா நின்றுடுறேன், இங்கிருந்து புறப்பட்டு போல அர்ச்சாவதாரமா இருந்துட்டு பின்னானார் வணங்கும் சோதியா காலத்துக்கும் வரவாள்லாம் சேவிச்சு அனுகிரகம் பண்ணி கொண்டு அவளுடையதான பாவம் போய் அவளுக்கு வேண்டக்கூடிய வரங்களை எல்லாம் அளித்து கொண்டு அவளுக்கு மோட்சமும் கொடுத்து கொண்டு இங்கேயே இருக்கேன்னு சொல்லி கதம்பருக்கு எம்பெருமான் அன்னைக்கு சத்தியப்பிரமாணம் பண்ணி கொடுத்தான். அந்த வாக்குப்படி இன்னைக்கும் அந்த கோஷ்டி கஷேத்திரத்திலே கதம்ப ரிஷியனுடைய ஆசிரமத்திலே பெருமாள் திருப்பார்கடல் நாதனா க்ஷீராப்தி சாயியா சயனிச்சு சென்றிருக்கான். அந்த எம்பெருமானுக்கு பன்னக்க மிருதுஷாயி உரக மெல்லணையான் மெத்துன்னு இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிற பெருமாள்னு திருநாமம். அந்த எம்பெருமானதான் கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடிய திருக்கோட்டியூரிலே அஷ்டாங்க விமானத்திலே முதல் தளத்துல சேவிச்சுருக்கோம். அவர் தான் பிரதானமான மூலவர் திருக்கோட்டியூர் உரகமெல்லணையான்னு சொல்லக்கூடிய பெருமாள். இப்படி சேவை சாதிச்சுட்டான். இனி இத்தனை தேவர்கள்லாம் இங்க வந்திருக்காளே என்ன காரணம்னு கதம்பர் கேட்கிறார். கேட்ட போது ஒண்ணுமில்ல, ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணும்ன்றதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, அவரோட கூட மற்ற தேவதைகள் தேவர்கள் இவாள்லாம் சேர்ந்துட்டு பேசுறா, ஆலோசனை பண்றா. ஹிரண்யனுடையதான வரம் எப்படின்னா, ஹிரண்யன் பகல் சமயத்திலும் கொல்லப்படக்கூடாது, ராத்திரி சமயத்திலும் கொல்லப்படக்கூடாது, எந்த ஆயுதங்களினாலும் கொல்லப்படக்கூடாது, எந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தி விடக்கூடிய அஸ்திரங்களினாலும் கொல்லப்படக்கூடாது, விஷத்தினால கொல்லப்படக்கூடாது, பிரம்மாவாலே ருத்ரனாலே விஷ்ணுவாலே கொல்லப்படக்கூடாது, சதக்கிரதோன்னு சொல்லக்கூடிய 100 யாகங்களை பண்ணினவனான இந்திரனாலும் கொல்லப்படக்கூடாது, தேவர்கள் கந்தர்கள் யக்ஷரர்கள் முதலான என்னென்ன ஜாதி ஜீவாத்மாக்கள் உண்டோ யாராலையும் கொல்லப்படக்கூடாது, கேவலம் மனுஷியாலாலே கூட கொல்லப்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப உத்தமமான ஒரு ஜாக்கிரதையான வரத்தை கேட்டு வாங்கிட்டு இருக்கான். அதனால இந்த வரத்துக்கு பங்கமில்லாதபடி அதே சமயத்துல அவனுடைய அராஜகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியா அவனை சம்ஹாரமும் பண்ணியாக வேணும். அதுக்கு என்ன மாதிரி அவதாரம் பண்ணி சங்கல்பம் பண்ணி சம்ஹாரம் பண்ணலாம்னு பெருமாள் அப்படி தன்னுடையதான சங்கல்பத்தை அப்படியே பிரயோகிக்கிறார். அப்போ தேவர்கள்லாம் கலக்கத்தோடு கூட பெருமாள் நமக்கு சம்ஹாரம் பண்ணி ரட்சிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கார், இவர் விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்லி எல்லாரும் கலங்கிய மனசோடு கூட மகா விசுவாசத்தோடு கூட பெருமாளை சாஷ்டாங்கமா விழுந்து கோஷ்டியா சேவிக்கிறா. இப்படி ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி தேவதைகள்லாம் கோஷ்டியா வந்து கலந்து பேசின இடமானபடியினாலே, கோஷ்டியா தேவர்கள்லாம் கூடின இடமானபடியினாலே இதற்கு கோஷ்டி கஷேத்திரம் கோஷ்டிபுரம் அப்படின்னு பேரு. அததான் தமிழ்ல ஆழ்வார்கள் கோட்டியூர் கோஷ்டி ஊர் அப்படின்னு சொல்றான்.
அப்படி எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கிறச்ச எம்பெருமான் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினான். ஹே பக்தர்களே, நீங்க எல்லாம் கவலைப்படாதங்கோ, பிரம்மாவினுடைய வரமும் பாதிக்காதபடி ஹிரண்யனை எப்படி சம்ஹாரம் பண்றதுன்னு நான் சங்கல்பிச்சுட்டேன். அவன் பகல்ல சாகக்கூடாது, ராத்திரியில சாகக்கூடாதுன்னு சொன்னானோ, பகலும் ராத்திரியும் அல்லாத பிரதோஷ காலம், பகலும் ராத்திரியும் சங்கல்பிக்க கூடிய சங்கமிக்க கூடியதான காலம், அந்த காலத்துல அவனை சம்ஹாரம் பண்ணிவிடுறேன். மனுஷனாலோ மிருகத்தாலோ அதாலோ இதாலோன்னு பெரிய பட்டியல் போட்டு போனானோன்னா யாராலையும் கொல்லப்படக்கூடாதுன்னு இதுவரைக்கும் இல்லாததான ஒரு அவதாரம். அதாவது மனுஷ உடம்போடு மிருகத்தினுடைய தலையை வைத்து பொருத்தியதான ஒரு அவதாரத்தோட நான் அவதரிக்கிறேன்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டான். மந்திராஸ்திரத்தினாலே அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடாதுன்னு வரம் வாங்கினுட்டான். அதனால அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகப்படுத்த முடியாது. ஆயுதங்களால அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கிட்டபடினாலே பஞ்சாயுதங்களை வச்செல்லாம் அவனை சம்ஹாரம் பண்றதுக்கு இல்ல. சரி, இப்படி ஒன்னொன்னா ஒரு அம்சமா யோசிச்சுட்டு வந்த போது ஆத்துக்கு உள்ளேயும் சம்ஹாரம் ஆகக்கூடாது, ஆத்துக்கு வெளியிலேயே சம்ஹாரம் ஆகக்கூடாதுன்னு வேண்டிவிட்டான். அதனால ஆத்த உள் வெளியின்னு பிரிக்கக்கூடியதான வாசப்படி இருக்க நிலப்படி, அந்த இடம் ரெண்டுத்துக்கும் பொதுவான இடம், அங்க வைத்து அவன் கதையை முடிக்கிறதுன்னு வச்சுட்டான். இப்படி ஒரு அம்சமா வரத்துக்கு பங்கம் இல்லாதபடி எம்பெருமான் சிருஷ்டித்துக் கொண்டு வந்த போது, சங்கல்பித்துக் கொண்டு வந்த போது நிருசிம்மாவதாரம் பண்ணி ஹிரண்யனை முடிக்கிறது தான் சரியா இருக்கும். உயிருள்ள வஸ்துவாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது, உயிரில்லாத வஸ்துவாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு சொன்னான். நம்ம சரீரத்துல ரோமம்னு சொல்லக்கூடிய தலைமுடி, நகம், இது ரெண்டும் உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடியதான விசாரத்திலேயே இருந்து கொள்ளக்கூடியதான வஸ்துக்கள். நகம் வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கு, அப்ப அதுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லலாமா, அல்லது வெட்டினா வலிக்கிறது இல்லையே அதனால உயிர் இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்ற விசாரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான வஸ்து. அந்த நகத்தையே ஆயுதமாக கொண்டு சம்ஹாரம் பண்ணணும்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டான். இப்படி அந்த வரத்துக்கு பங்கமில்லாதபடி விசேஷமான தன்னுடைய புத்தி சூக்ஷ்மத்தினாலே உத்தமமான ஒரு அவதாரம், இந்த நிருசிம்ம அவதாரம்னு சொல்லக்கூடிய அவதாரத்தை எம்பெருமான் சங்கல்பித்தான். ஆழ்வார்கள், ரிஷிகள், ஆச்சாரியா எல்லாம் வர்ணிக்கிறா. எம்பெருமான் எந்த அவதாரம் பண்ணினாலும் அந்த அவதாரம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ருச்சியாக போக்கியமாக இருக்கக்கூடிய அவதாரம். நல்ல பசும்பாலை சுண்ட காய்ச்சினா தானாகவே ஒரு இனிப்பு சுவை வரும். அந்த மாதிரி உத்தமமான ஒரு ருச்சியை, போக்கியத்தை தரக்கூடியதான ஒரு போகத்தை தரக்கூடியதான அவதாரம் தான் பகவானுடைய எல்லா அவதாரங்களும். அப்படி சுண்ட காய்ச்சின பாலிலே கற்கண்டோ சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்து சாப்பிடுறச்ச இன்னும் ருச்சி ஜாஸ்தியா போறது பாருங்க. அந்த மாதிரியான ஒரு அவதாரம் தான் நிருசிம்ம அவதாரம். எம்பெருமான் இதுக்கு முன்னால பண்ணினதான அவதாரங்கள் எல்லாம் ஒண்ணு மிருகமாவோ அல்லது மனுஷனாவோ அந்த அவதாரங்கள் எல்லாம் சுண்ட காய்ச்சின பாலின் சுவை போலேன்னு சொன்னா, இந்த நிருசிம்மாவதாரம்னு சொல்லக்கூடியது சர்க்கரையிட்டு காய்ச்சிய பாலினுடைய சுவை போலே அத்தனை மனமா, அத்தனை தித்திப்பா, அத்தனை போக்கியமாக இருக்கக்கூடியது. பெருமாளுடைய மற்ற அவதாரங்கள்லாம் இயற்கையாவே இனிப்பு ருசியை தரக்கூடிய பழங்கள்னு சொன்னா, அந்த இனிப்பு ருசியை தரக்கூடிய பழங்களோடு கூட வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்து சாட்டோமானா இன்னும் எப்படி போக்கியமா ருசிக்கிறதோ அப்பேற்பட்டதான உத்தமமான அவதாரம் நிருசிம்மாவதாரம்னு ஆழ்வார்கள் எல்லாம் அக்கார கனின்னு கொண்டாடினா. கனின்னா பழம், அக்காரம்னா வெல்லம். வெல்லமும் பழமும் சேர்ந்து சாட்டா எத்தனை போக்கியமா இருக்கிறதோ, மணக்கிறதோ, ருசிக்கிறதோ, ரசிக்கிறதோ அப்பேற்பட்டதான உத்தமமான அவதாரம் நிருசிம்மாவதாரம்னு கொண்டாடினான். இங்கேதான் எம்பெருமானுடையதான புத்தி சூக்ஷ்மத்தை பார்க்கணும். ஹிரண்யன் சாவாம இருக்கிறதுக்கு வரம் கேட்க முடியாது, கேட்டா பிரம்மா கொடுக்க மாட்டார். அதனால எப்படியெல்லாம் சாகாம இருக்கிறதுக்கான வழி உண்டோ அத்தனையும் யோசித்தான். அவனுக்கு சமானமா யோசித்து அவனை இல்லாத பண்ணணும், பிரம்மாவினுடைய வரத்துக்கும் பங்கம் வரக்கூடாதுன்னு பகவானுடையதான சூக்ஷ்ம சங்கல்பம் இப்படி இருந்தது. அதனாலதான் இப்படி ஞானஸ்வரூபியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஹயக்ரீவன், ஸ்ரீமன் நாராயணன், ஞானப்பிரான் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் கொண்டாடுறா. அறிவினால் குறைவில்லா நிறை ஞானத்து ஒரு மூர்த்தின்னு ஆழ்வார் எம்பெருமான சொல்றார். எம்பெருமானுக்கு ஞானத்தினால ஒரு குறை கிடையாது, எதுலையுமே குறை கிடையாது, அதெல்லாம் வேற. இப்ப ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறபடினாலே எம்பெருமானுக்கு ஞானத்துல ஒரு குறையும் கிடையாது. அதனாலதான் எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருக்கக்கூடிய உத்தம ஆச்சாரியர்களுக்கும் அத்தனை ஞானம். சுவாமி எம்பெருமானாருக்கு எப்படி இவ்வளவு ஞானம், சுவாமி தேசிகனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம், ஆழ்வார்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு ஞானம், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய சிரேஷ்டர்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு ஞானம்னு சொன்னா, ஞானத்தினாலே ஒரு குறையும் இல்லாமல் சூக்ஷ்ம ஞானியா, ஞான ஸ்வரூபனா, ஞானமே வடிவெடுத்தவனா, ஞானத்துக்கு அதிபதியா, ஞான காரகனா, ஞான பிரானாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை தங்களுடைய ஹிருதயத்திலே தியானம் பண்ணிக்கொண்டு அனுதினமும் சேவிப்பவர்கள்.
அப்படி எம்பெருமானுக்கு எந்த விதமான ஞான ஹானி, ஞானத்திலே ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லும்படியா அவனுடைய அடியார்களுக்கும் ஞானத்திலே ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லக்கூடியதுதான் வாஸ்தவம். அப்படி அத்தனை குரூர புத்தியோட சூக்ஷ்மமா யோசித்து சுயநலத்தினாலே ஒரு வரத்தை கேட்டு மற்றவாளை ஹிம்சையம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க ஹிரண்யன். அவனுடையதான சுயநலத்தை, அவனுடையதான துர்புத்தியை எல்லாம் தவிடுபொடியாக்குவது போல எம்பெருமானுடையதான சூக்ஷ்ம புத்தியானது இப்படி ஒரு திவ்யமான நிருசிம்ஹாவதாரத்தை சங்கல்பம் பண்ணி ஹிரண்யனுடைய கதையை முடித்தது. இதுக்கெல்லாம் மூல காரணமா இருந்த இடம் இந்த இடம். இங்கதான் எம்பெருமான் இந்த சங்கல்பத்தை எல்லாம் பண்ணினான் அப்படின்றத பிரம்மா இந்த க்ஷேத்திரத்திலே ஹிரண்ய சம்ஹாரம் குறித்து நடந்ததான ஆலோசனையை சொல்றார். இப்பேற்பட்டதான பகவானுடைய நிருசிம்மாவதார சங்கல்பம் நடந்த இடமானபடியினாலே இந்த இடத்துல தேவர்கள் முதலான எல்லா ஜீவாத்மாக்களும் சந்தோஷமா இருக்கலாம், பயம் இல்லாம இருக்கலாம். தேவர்களுக்கே இங்க பயம் நீங்கி சந்தோஷம் ஏற்படும்னா மனுஷியாளுக்கு சொல்லவும் வேணுமோ? ஆகையினாலே தேவர்களோ ரிஷிகளோ மனுஷாலோ ஜந்துக்களோ பட்சிகளோ எந்த ஜீவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கோஷ்டி க்ஷேத்திரத்துக்கு வந்தா அவளுடைய பயமானது பூரணமாக விலகி அவளுக்கு நிரந்தர சாந்தியும் ஜெயம்னு சொல்லக்கூடியதான வெற்றியும் ஆத்ம பலமும் ஏற்படும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். அப்படி உத்தமமான க்ஷேத்திரம் கோஷ்டி க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம். எம்பெருமான் தன்னுடைய நகத்தையே ஆயுதமாக கொண்டு நிருசிம்மாவதாரம் பண்ணி ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ண போகிறோம் என்று சங்கல்பித்த உத்தமமான இடம். இந்த விஷயத்தை சொல்றவா கேட்கிறவா எல்லாருக்கும் அவளுடைய பாவம் நீங்கி அவர்களுக்கு மங்களம் உண்டாகும்படியாக பண்ணுகிறேன்னு எம்பெருமானே இந்த கோஷ்டி க்ஷேத்திரத்திலே வரம் கொடுத்தபடியான உத்தமமான க்ஷேத்திரம்னு பிரம்மா சொல்றார். ஆகையினாலே பிரம்மாவான நான் என்ன, சங்கரன்னு சொல்லக்கூடிய ருத்ரன் என்ன, தேவர்கள் தலைவனான இந்திரன் என்ன, தனாதிபதியான குபேரன் என்ன, வருணன் என்ன, இன்னும் எத்தனை தேவர்கள்லாம் இருக்காளோ அவ எல்லாருக்கும் ஒரே அடைக்கலமா ஒரே தைரியமாக இருக்கக்கூடியது இந்த கோஷ்டி க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல யார் ஒருத்தர் வந்து என்ன சேவிச்சுண்டு என்ன சரணாகதி பண்ணி எனக்கு அடங்கி இருக்காளோ, எம்பெருமான் பார்த்துப்பான்னு என் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் குற்றம் நீக்கி குணம் பெருக்கி வைக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் கோஷ்டிநாதன், எம்பெருமான் உரகமில்லனையான், பன்னகம் ருத்துஷாயி, கதம்ப ரிஷி உள்ளிட்ட அத்தனை தேவர்களுக்கும் அத்தனை ரிஷிகளுக்கும் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் வரம் கொடுத்ததான ஒரு க்ஷேத்திரம் இது. கதம்பர் உள்பட பிரம்மருத்ர இந்திராதி தேவதைகள் உள்பட எல்லாருக்கும் பெருமாள் சொன்ன பொதுவான வார்த்தை. இந்த ஹிரண்யனுடையதான கொடுங்கோலாட்சியிலும் அவனுடைய ஆக்னியை செல்லாத என்னுடைய நாமா ஒழித்துக் கொண்டிருந்த உத்தமமான ஒரு க்ஷேத்திரம் இருக்கும்னா அது இந்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி இங்க வந்தோமே. இந்த க்ஷேத்திரத்திலே கதம்பர் வசிக்கிறபடியினால இந்த க்ஷேத்திரத்துக்கு முதல்ல பெருமை. அதோடு கூட அவருடைய தபஸுக்கு மகிழ்ந்து உங்களுடைய பிரார்த்தனைக்காக நான் இங்கு திருப்பார் கடல் நாதனா பன்னக்கம் ருத்துஷாயியா உரகமில்லனையானா அவதாரம் பண்ணினது இன்னொரு பெருமை. இப்படி அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி நிரந்தரமா எல்லா காலங்களிலும் அழிவில்லாமல் நான் இங்கே அர்ச்சாவதாரமாக இருந்து கொண்டு இந்த க்ஷேத்திரத்தை ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பேன். அதனால நீங்கெல்லாம் கோஷ்டியா வந்து சேவித்த இந்த கோஷ்டி க்ஷேத்திரத்துக்கு கோஷ்டி நாதனாக இருந்து கொண்டு கோஷ்டி க்ஷேத்திர அதிபதியாக இருந்து எல்லாரையும் நான் காப்பாத்தின்னு இருப்பேன். யார் இங்க வந்து என்ன சரணாகதி பண்ணி எம்பெருமான் இருக்கான்னு என் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் எல்லா விதமான பயங்களையும் நீக்கி அவர்களுடையதான அபஜயம்னு சொல்லக்கூடிய தோல்விகளை எல்லாம் நாசம் பண்ணி அவர்களுக்கு ஜெயம்னு சொல்லக்கூடியதான வெற்றியை நான் எப்போதும் ஏற்படுத்தி தருகிறேன். அவளுடையதான தோஷங்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்படும்படியாக பண்ணுகிறேன்னு பெருமாள் அன்னைக்கு அனுகிரகம் பண்ணி வரம் கொடுத்தானாம். அப்படி வரம் கொடுத்துட்டு எம்பெருமான் சொன்னானா, நான் சங்கல்பித்து முடிவெடுத்தபடி நிருசிம்மாவதாரம் பண்ணி ஹிரண்ய சம்ஹாரம் எல்லாம் பண்றேன். அது வரைக்கும் பாதுகாப்பா என்னுடையதான திருவடிவாரத்திலே கதம்பருடையதான இந்த ஆசிரமத்திலே என்னை ஆராதனம் பண்ணிக்கொண்டு எனக்கு அர்ச்சனைகள்லாம் பண்ணிக்கொண்டு பிரம்மா ருத்ரன் இந்திரன் உள்ளிட்ட அத்தனை தேவர்களும் ரிஷிகளும் இங்க இருக்கிறவா அத்தனை கோஷ்டிகளும் இங்கேயே இருக்க கடவுது. இதை விட பாதுகாப்பான இடம் உங்களுக்கு ஒண்ணு இல்லை. நான் போய் நிருசிம்மாவதாரம் பண்ணி ஹிரண்ய சம்ஹாரத்தை முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி எம்பெருமான் திருப்பார் கடலுக்கு புறப்பட்டு போனான். அப்படி பகவானுடைய வாக்காலே
உத்தமமான ஸ்தானமாக திகழக்கூடியது கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம்னு பிரம்மா சொல்றார். முதல்ல கதம்பருடைய தபஸினாலே பெருமை பெற்ற க்ஷேத்திரமா இருந்தது. அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் கோஷ்டியா வந்து ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி பேசினதுனால ஒரு ஏற்றம். எம்பெருமான் அர்ச்சாவதாரமா திருப்பார்கடல் நாதனா வந்து சேவை கொடுத்தது ஒரு ஏற்றம். அந்த சேவையோடு கூட எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு கதம்பர வரம் வாங்கிட்டு பெருமாள் சரின்னு சொன்னது ஒரு ஏற்றம். இது எல்லாத்துக்கும் மேல இங்க நான் எப்போதும் இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு எல்லாரையும் காப்பாத்தின்னு இருக்கேன்னு பெருமாள் கொடுத்தான் பாருங்க உறுதிமொழி. சரணாகத ரக்ஷணம்னு சொல்லக்கூடியதான ஒரு விரதம். அதனால பரம பவித்திரமாக உத்தமமாக இருக்கக்கூடியது இந்த கோஷ்டி க்ஷேத்திரம். அந்த கோஷ்டி க்ஷேத்திரத்திலே கோஷ்டிநாதன் சொல்லக்கூடிய என்னை தியானித்து கொண்டு என்னை சரணாகதி பண்ணி எவன் ஒருத்தன் வந்தாலும் அவனுடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி அவனை நான் ரட்சிக்கிறேன்னு சொன்ன அந்த கோஷ்டிநாதனுடைய திருவடிகளை தியானித்துக் கொண்டு நம்மையும் அவன் ரட்சிக்க வேணும் என்பதாக அந்த எம்பெருமான் சொன்னானோன்னு இந்த கோஷ்டி க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை எவன் ஒருத்தன் சொல்றானோ கேட்கிறானோ அவளுக்கு எல்லா பயமும் போகி எல்லா அனுகூலங்களும் ஏற்படும்னு அந்த மாதிரி விஞ்ஞாபித்த அடியேனுக்கும் சிரவணம் பண்ணி கொண்ட பாகவதோத்தமர்களான மகான்களுக்கும் எல்லா விதமான பயங்களையும் நீக்கி எல்லா அனுகிரகங்களையும் கோஷ்டிநாதன் பண்ண வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். இதோட 2வது அத்தியாயம் முடிஞ்சது. 3வது அத்தியாயத்தினாலே மகா பாகவதோத்தமனான பிரகலாதாழ்வானுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதை நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. கோஷ்டிநாதன் திருவடிகளே சரணம். சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.